திமுக ஆட்சியில் மட்டும்தான் போதாமைகளும் மனக்குறைகளும் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லாருடைய ஆட்சியிலும் அது இருந்திருக்கு. இருக்கும் வீட்டையே பறிக்க ஒரு சக்தி, ஒரு தீய சக்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை 2 தோசை கேட்டுச்சு, அதை கொடுக்கல. இந்த குழந்தை இந்த ஒரு புது ட்ரெஸ் கேட்டுச்சு, அதை கொடுக்கலங்கிறத பேசுவீங்களா? இல்ல ஆபத்தை உண்டாக்குகிற காரணிகளை பற்றி தானே பேசணும். தமிழ்நாட்டு மக்கள் சர்வாதிகாரத்திற்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள். சர்வாதிகாரத்திற்கு துணை போகின்ற அடிமைகளுக்கும் ஆதரவாக இருக்க மாட்டார்கள். அந்த அடிமைகள் புது அடிமையாகவும் இருக்கலாம், பழைய அடிமைகளாகவும் இருக்கலாம். திமுகவுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கூட்டணி எதற்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னு மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றணும்னு திமுக உருவாக்கி இருக்கிறது, அவங்களை நான் எதிர்ப்பேன்னு இந்த பக்கம் ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது. அப்ப அதனுடைய பொருள் என்ன? அதிமுகவிடம் எடப்பாடி பழனிசாமியிடம் போய் திராவிட கொள்கைனா என்னன்னு கேட்டா அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்யணுங்க அப்படின்னு சொல்றாரு. புதிதாக உருவாக்கி இருக்கக்கூடிய விஜய் கட்சியிடம் போய் கொள்கை என்னன்னு கேட்டா பாவம் அவருடைய கட்சி தலைவராலேயே சொல்ல முடியவில்லை. விஜயோ எடப்பாடி பழனிசாமியோ இல்ல அவர்களோட சேர்பவர்களோ அதிகார போட்டிக்கு தான் வருகிறார்களே தவிர அரசியல் செய்ய வரவில்லை. தாவேகாவினுடைய வருகை பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா ஏற்படுத்தும். யாருக்கு? 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது திமுகவிற்கு ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. காரணம், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, உரிமைக்காக, சுதந்திரத்திற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருப்பது, அதற்கான சட்டங்களையும் திட்டங்களையும் உருவாக்கி கொண்டிருப்பது திமுக தான். இன்றைய சமகாலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்தியாவில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை திமுக அதிகப்படுத்தி இருக்கிறது. பெண்களுக்கான வாய்ப்புகளை திமுக உருவாக்கி இருக்கிறது. கல்வி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது. நம்ம நிறைய பார்க்குறோம். ஏழை எளிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை திமுக அரசு உருவாக்கி இருக்கிறது. ஏராளமான தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகளையும் இங்க உருவாக்கி இருக்கிறது. புதுவிதமான தொழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கும் திட்டங்களை உருவாக்கி இருக்கிறது. அப்போ பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு வளர்வதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகளையும் திமுக ஆட்சிக்கு வந்தது முதலே எடுத்திருக்கிறது. அதற்கான பலனை அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதே நம்பர்ஸ்லையும் காட்டியிருக்கிறாங்க, டபுள் டிஜிட் குரோத்தை காட்டியிருக்கிறாங்க. அப்போ வளர்ச்சி என்பதே பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படும் அப்படிங்கும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் தனி மனித வருமானத்தில் முன்னேறி இருக்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இந்த களம் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது திமுகவிற்கு சாதகமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலின் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது பெரும்பாலும் மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மாநில அளவில் சுருக்கி பார்த்து ஒரு காரணங்களை சொல்லுவார்கள். ஆனால் அது சரியானதா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருது அப்படின்னா மக்களினுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறதும் சரிங்களா. கல்வி, பொருளாதார வாய்ப்பு, சமூக வாய்ப்பு, அரசியல் அதிகாரம், அடிப்படை தேவைகள் இது எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்கணும். அப்படி உருவாக்கி கொடுக்கும் பொழுது அதில் போதாமைகள் இருக்குமானா இருக்கும், மனக்குறைகள் இருக்குமானா இருக்கும். இது எல்லா இடத்திலும், உலக அளவில் எல்லா இடத்திலும் இருக்கும். திமுக ஆட்சியில் மட்டும்தான் போதாமைகளும் மனக்குறைகளும் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லாருடைய ஆட்சியிலும் அது இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது திமுக ஆட்சியில் சில போராட்டங்கள் நடக்கிறது, சில கோரிக்கைகள் வலுக்கிறது அப்படின்னா அதை நெகட்டிவா எடுத்துக்கலாமான்னா கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. மனிதர்கள் இருக்கும் வரை தேவைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும் வரை அதற்கான போராட்டங்கள் இருக்கும். போராடாமல் இருப்பதற்கு யாரால் முடியும்னா பிணங்களால் தான் முடியும். அப்போ உயிருள்ள மனிதன் போராடி கொண்டேதான் இருப்பான். மனக்குறைகள் இருக்குதா இந்த மக்களாட்சியில் அப்படின்னா இருக்கும். இப்போ எனக்கு கூட மனக்குறை இருக்குது, எனக்கு கூட போராடணும்னு தோணுது. பிறப்பால் ஒரு சமூகத்தை
அர்ச்சகராக கூடாது என்று அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அதை காரணம் காட்டி தடுக்கிறார்கள். திமுக மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை கொடுக்குது இல்லையா, எனக்கு அது உரிமை அப்படின்னா, நான் அர்ச்சகராக கூடிய உரிமை எனக்கு இருக்கு அப்படின்னா, அப்படி ஒரு சட்டத்தை திமுக எடுத்துக்கிட்டு வருது. ஆனா அந்த சட்டத்திற்கு சனாதன கும்பல் நீதிமன்றத்திற்கு சென்று தடை வாங்குகிறது. அப்போ அடிப்படை தேவைகள் கொடுக்கறதுல ஒரு சுணக்கம் இருக்குது அப்படின்னா, அது நிர்வாக ரீதியான சிக்கல்கள், அது தீர்க்கப்படலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் சட்டத்தின் அடிப்படையில் எனக்கு இங்க உரிமை மறுக்கப்படுது. இப்போ இங்க ஒரு இஷ்யூஸ் இருக்குப்பா, சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குப்பா, அது எல்லா ஆட்சியிலையும் இருக்குன்னு நம்ம சொல்லும் பொழுது, வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னு நான் சொல்ல வரல. இதை எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அம்மா கிட்ட ஒரு தேவை கேட்கும், அப்பா கிட்ட ஒன்று கேட்கும். அம்மா நீ இதை எனக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னியே, அப்பா நீ எனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னியேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? குழந்தைகளுக்கு தேவை இருக்குது, போராடுறாங்க, அடம் பிடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, அடி வாங்குறாங்க அப்படிங்கறதுனால அந்த அப்பா அம்மாவை நீங்க என்ன சொல்லுவீங்க? எதுவுமே செய்யலைன்னு சொல்லுவீங்களா? அப்போ தேவைகள் இருக்கும், கேட்பாங்க அப்பா அம்மா கிட்ட. ஓகே, என்ன ப்ரியாரிட்டியோ, எது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியோ அதை அரசாங்கம் செய்யும், பெற்றோர்கள் செய்வாங்க. சரிங்களா? இப்போ இங்க கேள்வி என்னன்னா, தேவைகள் இருக்கு, போராடுறாங்க, இதை செய்யல அதை செய்யலன்னு கேட்குறாங்க. இது திமுகவை குறை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமானால், இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த 2 பிள்ளைகள் அப்பா அம்மா கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? இப்போ அந்த குடும்பம் இருக்கும் வீட்டையே பறிக்க ஒரு ஒரு சக்தி, ஒரு தீய சக்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பத்தினுடைய உரிமையை பறிப்பதற்கு ஒரு கும்பல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பம் இருக்கின்ற வீட்டை இடிப்பதற்கு ஒரு கும்பல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார வாய்ப்புகளை, உரிமைகளை, சுதந்திரத்தை பறிப்பதற்கு ஒரு கும்பல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எது இங்க பேசப்பட வேண்டும்? அந்த குழந்தை 2 தோசை கேட்டுச்சு, அதை கொடுக்கல. அந்த குழந்தை இந்த ஒரு புது ட்ரெஸ் கேட்டுச்சு, அதை கொடுக்கலங்கிறத பேசுவீங்களா? இல்ல அந்த குடும்பத்தின் இருத்தலையே கேள்விக்குறியாக்குற, ஆபத்தை உண்டாக்குகிற காரணிகளை பற்றி தானே பேசணும். அதனால தான் சொன்னேன், ஒரு சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் அதை 2 பார்வையில் பார்ப்பார்கள். ஒன்று லோக்கல் இஷ்யூஸை பார்க்கறது. ஆனால் தேர்தல் என்பதே மக்களாட்சியை காப்பாற்றுவதற்கான சட்ட நடவடிக்கை. எதுக்கு தேர்தல் நடக்குது? ஒரு இடத்தில் தேர்தல் நடக்குது அப்படின்னா அங்க மக்களாட்சி இருக்குன்னு அர்த்தம். தேர்தல் நடக்கல அப்படின்னா அங்க மக்களாட்சி இல்லை, சர்வாதிகார ஆட்சி இருக்குன்னு அர்த்தம். இப்ப கள நிலவரம் எப்படி இருக்கு? இந்த சட்டமன்ற தேர்தல் உடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய காரணி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பரந்துபட்ட பார்வை. தமிழ்நாட்டினுடைய இருத்தலையே ஒன்றிய பிஜேபி அரசு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை, பொருளாதாரத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. தமிழர்களுடைய அடையாளத்தை கீழடியில் மண்ணை போட்டு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. இங்க இருத்தலே ஒரு பிரச்சனையாக இருக்கும் பொழுது, எனக்கான நிதி பகிர்வே இங்க வஞ்சனையாக இருக்கும் பொழுது, எனக்கான இங்க சட்ட உரிமையே பறிக்கப்பட்டிருக்கும் பொழுது, இங்க எது பெரிய ஆபத்து அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலினுடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய காரணங்களாக மக்களினுடைய அன்றாட போராட்டங்கள், கோரிக்கைகளையும் தாண்டி மாநில உரிமையும், மாநில சுயாட்சியும், பொருளாதார அதிகாரமும் தான் சட்டமன்ற தேர்தலினுடைய இருத்தலை நிர்ணயிக்கக்கூடியது. மக்களாட்சிக்கான அடையாளம் தான் தேர்தல். அந்த தேர்தலையே நீர்த்து போக செய்வோம், வாக்கு உரிமையே பறிப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையை ஒன்றிய பிஜேபி அரசு உருவாக்கி இருக்கும் பொழுது, மக்களாட்சியை பாதுகாக்கணும், சர்வாதிகாரத்தை தடுக்கணும் அப்படிங்கிறது தானே இங்க மிக முக்கியமா இருக்கும். சட்டமன்ற தேர்தல்னு ஒண்ணு நடந்தாதானே நீங்க வெற்றிக்கான காரணங்களால நீங்க தீர்மானிக்க முடியும். ஒன்றிய பிஜேபி அரசு இங்க தேர்தலையே நிர்மூலமாக்கணுங்கிற கங்கணம் கட்டிட்டு அலையும் பொழுது, அதை தான் சொன்னேன், இங்க இருத்தலை சிக்கலாக இருக்கும் பொழுது அதையும் போராடி தக்க வைத்து கொண்டிருக்கிறது திமுக. அதையும் தாண்டி தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சியை செய்து கொண்டிருக்கிறது. போதாமைகளும் மனக்குறைகளும் இருக்கு என்பதற்காக அதன் மேல் எனக்கு ஒரு
கோபம் இருக்கிறது என்பதற்காக தமிழ்நாட்டு மக்கள் சர்வாதிகாரத்திற்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள். சர்வாதிகாரத்திற்கு துணை போகின்ற அடிமைகளுக்கும் ஆதரவாக இருக்க மாட்டார்கள். அந்த அடிமைகள் புது அடிமையாகவும் இருக்கலாம், பழைய அடிமைகளாகவும் இருக்கலாம். ஆக சட்டமன்ற தேர்தலினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக தமிழ்நாட்டு மக்களின் பொருளாதார வளர்ச்சியும் உரிமையும் தான் காரணியாக இருக்கும். அதற்கு போராடி கொண்டிருக்கிறது திமுக கூட்டணி அப்படிங்கும் பொழுது அவர்களுக்கு தான் இந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதும் அமையும். தேர்தல் நெருங்க நெருங்க பல்வேறு கூட்டணிகள் இங்க உருவாகும். அந்த கூட்டணியை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இங்க ஒரு பார்வை இருக்கு இல்லையா? கூட்டணி என்றாலே ஒரு மலிவான பார்வை, அது முதல்ல மாற்றப்பட வேண்டும். இப்போ திமுக சொல்வது எங்களுடையது கொள்கை கூட்டணி அப்படின்னு. அப்போ மக்களை சந்திக்கும் போது பல்வேறு கொள்கைகளுடைய, மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளுடைய கட்சிகளினுடைய பிரதிநிதித்துவம் அங்கு இருக்க வேண்டும் என்று கூட்டணி ஒரு கட்சி அமைக்கிறது என்றால் அதை சரியானதாக பார்க்க வேண்டும். கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியுமா உங்களால அப்படிங்கிறது அந்த பேச்சு எதனுடைய வெளிப்பாடு என்றால் எல்லோருக்குமான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாதவர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு மலினமான பேச்சை பேசுவார்கள். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் குரூப்ஸ் இருக்கு, விசிக இருக்கு அப்படிங்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகள் இருக்கும் பொழுது இவர்கள் ஒன்று சேரும் பொழுது அந்த கூட்டணி உண்மையாகவே கொள்கை கூட்டணி. அந்தந்த கட்சிக்கும் அங்க ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கு அப்படிங்கும் பொழுது அந்தந்த கட்சியில அங்கங்க தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா? அப்ப அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லையா? சரி, முதல்ல கூட்டணி அப்படிங்கறத இப்படிதான் புரிஞ்சுக்கணும். சரி, பல்வேறு கூட்டணிகள் உருவாகும். சரி, எதற்கு உருவாக்குறீங்க? எதற்கு உருவாக்குகிறீங்கிறதா நீங்க கேள்வி. திமுக கூட்டணி அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு உருவாக்கி இருக்கு. திமுகவுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கூட்டணி எதற்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னு மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. மக்களில் ஒருவராக நானும் புரிந்து கொள்வதற்காக கேட்கிறேன். அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றணும்னு திமுக உருவாக்கி இருக்கிறது, அவங்களை நான் எதிர்ப்பேன்னு இந்த பக்கம் ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது. அப்ப அதனுடைய பொருள் என்ன? மக்களாட்சியின் குறித்தோ, அரசியலமைப்பு சட்டம் குறித்தோ, உரிமைகள் குறித்தோ எந்தவித சிந்தனையும் இல்லாமல் இங்க ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறது. அதிமுகவிடம் எடப்பாடி பழனிசாமியிடம் போய் திராவிட கொள்கைனா என்னன்னு கேட்டா அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்யணுங்க அப்படின்னு சொல்றாரு. புதிதாக உருவாக்கி இருக்கக்கூடிய விஜய் கட்சியிடம் போய் கொள்கை என்னன்னு கேட்டா பாவம் அவருடைய கட்சி தலைவராலேயே சொல்ல முடியவில்லை. அவர் ஏதோ பேசுறாருங்க, வராரு, அவரோட ஸ்பீச்சை கேட்க மக்கள் வராங்க. அவர் முதல்ல பேசவே இல்லையே. பேசினாதான் கேட்க வர்றதுக்கு, பேசாம அவர் என்னத்தை கேட்க வராங்க? அங்க ஒரு கேள்வி இருக்கு. பாசிசமா பாயாசமா என்று சொன்னவரிடம் என்ன கொள்கை எதிர்பார்க்கிறீர்கள்? இவர் ஏதோ முதலில் விஜய் என்பவர், விஜயோட கூட்டணி யார் சேர்ந்தாலும் நான் அந்த கூட்டணி இந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றேன், விஜயோ எடப்பாடி பழனிசாமியோ இல்ல அவர்களோட சேர்பவர்களோ அதிகார போட்டிக்கு தான் வருகிறார்களே தவிர அரசியல் செய்ய வரவில்லை. விஜய் உட்பட விஜய்க்கும் வந்தோன்னே முதலமைச்சர் ஆயிரணும் அப்படின்னு நினைக்கிறாரே தவிர அரசியல்னா என்ன, அரசியல்வாதிகளுடைய பணி என்ன, அரசியலமைப்பு சட்டம்னா என்ன, புரட்சின்னா என்ன, மாற்றம்னா என்ன, வளர்ச்சின்னா என்ன, இது குறித்து எந்தவித சிந்தனையும் இல்லாமல் நான் அதனாலதான் சொல்றேன். இப்ப நீங்க இவங்க கிட்ட போய் மக்கள் திராவிடம்னாலே என்னன்னு தெரியாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி கிட்டயோ, பாசிசமா பாயாசமான்னு சொன்ன விஜய் கிட்டையோ, இல்ல அவர்களோட பாஜகவை நீங்க எடுத்துக்கோங்களேன், அரசியலமைப்பு சட்டத்தை அகற்றிவிட்டு மனுஸ்மிதியை எடுத்துட்டு வரணுங்கிறதான் பிஜேபியினுடைய கொள்கை. இந்த கூட்டணியிடம் போயிட்டு மக்களாட்சினா என்னன்னு கேளுங்க. அப்போ இருவிதமான கூட்டணிகள் இங்க உருவாகும் என்றால் மக்கள் எதை கவனிக்கணும்னா, கூட்டணிகள் எதன் அடிப்படையில் உருவாகி இருக்கிறது. இந்த கூட்டணி இப்போ திமுகவினுடைய கூட்டணி ஒன்றிய பிஜேபி அரசு கீழடியில் மண்ணை போட்டு மூடிய போது போராடியது, அதை எதிர்த்தது, நீதிமன்றம் சென்றது, மண்ணெல்லை போட்டு மூடிய குழியை மீண்டும் திறந்தது. இது குறித்து திமுக கூட்டணியை எதிர்க்கிற இந்த கூட்டணி யாராவது வாய் திறந்தார்களா? தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்கல, நான் சொல்லுகின்ற மொழியை நீ படிச்சாதான் உனக்கு காசு கொடுப்பேன்னு ஒன்றிய பிஜேபி அரசு பாசிச அரசு மிரட்டுகிறது. திமுக கூட்டணியை எதிர்க்கின்ற இந்த எதிர்ப்பக்கம் இருக்கக்கூடிய கூட்டணிகள் வாய் மூடி அமைதியாக ஓடி ஒளிந்து கொண்டு விட்டது. அப்போ கூட்டணி அமைகிறது, கூட்டணி என்றாலே தேர்தல் கணக்கு தான், நம்பர்ஸ் தான் அப்படின்னு ஒரு தவறான பாடத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. இப்படி ஒரு தவறான பாடத்தை சொல்லிக் கொடுத்ததில் இல்லது
இப்படி ஒரு தவறான பாடம் மக்கள் நீங்க புரிஞ்சுக்க கூடாது. கூட்டணின்னா என்ன? கொள்கை கூட்டணின்னா என்ன? தேர்தலை நீங்க எப்படி சந்திக்கணும்? ஒரு கூட்டணி எந்த அடிப்படையில் ஃபார்ம் ஆயிருக்கு? அவங்க என்ன கொள்கையை முன்வைக்கிறாங்க? இவங்க என்ன கொள்கையை முன் வைக்கல? இவங்க அரசியல் பேசுறாங்களா? இல்லையா? இல்ல வெறும் அதிகார போட்டிக்கு இருக்கிறாங்களா? மாநிலம் சார்ந்து எதுக்கும் இவங்க வாய் திறக்காம இருக்கிறாங்களே அப்படின்னு மக்களை அரசியல் படுத்த வேண்டியது திமுகவினுடைய கடமை என்று எல்லாரும் ஓரமா போய் உட்கார்ந்துக்க கூடாது. இங்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளினுடைய கடமை. இங்கு இருக்கக்கூடிய ஊடகங்களினுடைய கடமை. ஊடகங்கள் வசதியாக அதை மறந்துவிட்டு, அந்த வேலையை செய்ய தவறிவிட்டு, எல்லாவற்றையும் திமுக கிட்ட தள்ளி, திமுகவே நீ ஏன் செய்யல? நீ ஏன் செய்யல? அப்ப நீ எதுக்கு இருக்க? அப்ப நீ எதுக்கு கட்சி தொடங்கின? நீ எதுக்கு அந்த அதிகார போட்டிக்கு வர? அரசியல் அதாவது நம்ம திரும்பவும் சொல்றோம். நீங்கள்லாம் அதிகார போட்டிக்கு தான் வந்திருக்கிறீங்களே தவிர, அரசியலுக்கு வரவில்லை. அப்ப அரசியல்னா என்ன? அரசியல்வாதியினுடைய பணி என்ன? அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு தெரியலங்கும்போது, இவங்க பின்னாடி வரக்கூடியவர்களுக்கும் தெரியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு என்ன வாய்ப்பு இருக்கும்னு கேட்டால், அவர்களுடைய கட்சியை அவர்கள் அஃபிஷியலாவே கலைத்து விட்டோம் என்று அறிவிப்பது தான் கொஞ்சமாவது மானம் தப்பிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதிமுகவை அழிப்பதற்காகவே ஒன்றிய பிஜேபி அரசு எல்லா விதமான செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் அமைதியாக இருக்கிறார். ஒன்றிய பிஜேபியினுடைய தமிழ்நாட்டுக்கு எதிரான எந்தவித செயல்பாடுகளையும் கண்டிக்காதவர் அதிமுக எடப்பாடி பழனிசாமி. எஸ்ஐஆர் வந்துச்சு, அதை ஆதரித்தவர் எடப்பாடி பழனிசாமி. இப்ப கிட்டத்தட்ட 1 கோடி பேரினுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்குது. அதிமுகவில் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் வீட்டிலேயே வந்து வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்குன்னு அவர் சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு எதிரான எந்த செயல்பாடுகளையும் அவர் கண்டிக்கல. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒன்றிய பிஜேபி அரசு நிதியை குறைத்ததை எடப்பாடி பழனிசாமி கண்டிக்கல. அப்போ அதிமுகவினுடைய இருத்தலே அங்க இல்லையே. அதனாலதான் சொல்றேன், அதிமுக கலைக்கப்பட்டு விட்டது என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்து விட்டு ஊரை பார்க்க போவது அப்படிங்கறதான் சரியானதாக இருக்கும். மக்களுக்காகவே பேசவே இல்லையேங்க அவரு. அப்புறம் இவர்களை எப்படி ஒரு கட்சியாக எடுத்துக்கொள்வது? அதிமுகவிற்கு எந்தவித இடமும் இல்லை. அதிமுகவை அழிப்பதற்கே ஒன்றிய பிஜேபி அரசு அவர்களோட கூட்டணி சேர்ந்திருக்கிறது. அதிமுகவினுடைய மிச்சம் இருக்கக்கூடிய சொற்ப வாக்குகளையும் பிஜேபி சுவாகா பண்றதுக்கு தான் அங்க சேர்ந்திருக்கு அப்படிங்கறதான் உண்மை. தாவேகாவினுடைய வருகை பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா ஏற்படுத்தும். யாருக்கு? அரசியல் குறித்து இன்னும் புரிதல் ஏற்படாத இளைஞர்கள் இந்த மக்களாட்சி, இந்த அரசியல் அமைப்பு, அதிகாரம், உரிமை அப்படிங்கிற எந்தவித அடிப்படை புரிதலும் இல்லாமல் இந்த தளத்திலிருந்து நகர்ந்து போவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. இழப்பு என்பது அந்த இளைஞர்களுக்கு தான். ஏன்னா தாவேகாவினுடைய தலைவர் என்றைக்காவது அரசியல் பேசியிருக்கிறாரா? அதிகாரத்திற்கு நான் வர வேண்டும் என்று தான் பேசுறாரே தவிர அரசியல் பேசவில்லை. எஸ்ஐஆரா பேச மாட்டாரு. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நிதி குறைப்பா பேச மாட்டாரு. டீலிமிட்டேஷனா பேச மாட்டாரு. திருப்பரங்குன்றத்தில் பிஜேபியினுடைய மத கலவரம் இஷ்யூவா பேச மாட்டாரு. அப்போ தாவேகாவினுடைய வரவு யாருக்கு இழப்பை ஏற்படுத்தும் என்றால் விஜய்க்கு தான் இழப்பை ஏற்படுத்தும்.